திமுக தலைவர் கருணாநிதி காவேரி மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார். அவரை மருத்துவமனையிலும் கோபாலபுரத்திலும் ஏராளமான தொண்டர்கள் திரண்டு வாழ்த்தினர். தொண்டை மற்றும் நுரையீரல் தொற்று காரணமாக சென்னை காவேரி மருத்துவமனையில் கடந்த 15ஆம் தேதி திமுக தலைவர் கருணாநிதி அனுமதிக்கப்பட்டார். அவர் முழு உடல்நலம் பெற்றதை அடுத்து இன்று மாலை 4:30 மணி அளவில் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். காரில் கோபாலபுரம் இல்லம் சென்றடைந்த கருணாநிதிக்கு அவரது மகனும் திமுக பொருளாளருமான ஸ்டாலின் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரளாக நின்று வரவேற்பு அளித்தனர். கொஞ்ச நாளைக்கு தலைவருக்கு ஓய்வு தேவைப்படுகிறது. ஆகையினால யாரையும் பார்க்காம இருக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க, அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அவர் ரெஸ்ட்ரிக்டா தான் இருந்தாங்க. இதையடுத்து திமுக பொதுக்குழு கூடும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று திமுக துணை பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியுள்ள திமுக தலைவர் கருணாநிதி தொடர்ந்து சில நாட்கள் முழுமையாக ஓய்வெடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் சில நாட்கள் அவருக்கு ட்ரெக்கியோஸ்டமி சிகிச்சை வழங்கப்பட வேண்டியிருப்பதாகவும் வீட்டில் வைத்தே அவருக்கு தேவையான மருத்துவ உதவிகளை வழங்க மருத்துவமனை ஏற்பாடு செய்ததாகவும் காவேரி மருத்துவமனையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக தலைவர் கருணாநிதி 9 நாள் மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு இன்று அவரது இல்லத்திற்கு திரும்பியிருக்கிறார். மருத்துவமனையானது தற்போது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் யாரும் அவரை சந்திக்க வேண்டாம், ஏனென்றால் அவருக்கு நோய் தொற்று இருப்பதாக தெரிவித்திருப்பதால் அவரை சந்திக்க வேண்டாம் என்று கூறியிருக்கிறது. மேலும் அவருக்கு தொடர்ச்சியாக காவேரி மருத்துவமனை சார்பாக சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை கோபாலபுரத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் செந்தில்குமரனுடன் புதிய தலைமுறை செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு.